இத்தனை பேர்ல யாரு ஒருத்தரை நீங்க கூமாப்பட்டி கூட்டு போய் சுத்தி காட்டுவீங்க? இவங்களை மட்டும். இந்த பஸ் சொல்லுங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித், விஜய், முக ஸ்டாலின், சீமான். நான் வந்து அஜித்தை குமாப்பட்டி ஐலாண்டை சுத்தி காமிக்க சொல்லுவேன். ஓகே. அஜித்தை கூட்டு வந்துடுவேன். தலை அஜித்தை கூட்டு வந்து குமாப்பட்டி ஐலாண்டு இதுதாங்க வாங்க சார்ன்னு சொல்லி சுத்தி காமிச்சு அவர் சந்தோஷமா கொண்டு போயிடுவேன். சரி, ஓகே. அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன? அவருக்கு அஜித் சார் தலையிட்ட பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சினிமாவில் வந்து ஒரு உச்சக்கட்ட நடிகர், ஆனா அவர் எதையுமே ஒரு பெருசா காட்டிக்கிறல. அவர் விளம்பரத்துல நான் பார்க்கல, இன்ஸ்டாகிராம்லயோ பேஸ்புக்லயோ நான் பார்க்கல. அவர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு பாக்குறாரு. தான் ஒரு நடிகர்ன்றதை விட அப்பாற்பட்ட அவர் ஒரு மனித நேயம் இருக்கு. அவர் என் ஃப்ரெண்டே சொல்றாங்க, அவரை நேரம் நான் பார்த்தோம், நல்ல மனிதர். எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேன்ஸ் வந்து சொல்றாங்க, உங்கள்கிட்ட போட்டோ பிடிக்கிறது இது ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் நான் அஜித் பிடிச்சேன், அஜித் சார்ட்ட பிடிச்சேன் பாருங்கன்றாங்க. ஒரு கடைநிலை ஊழியர் வந்து அஜித் சார்ட்ட வந்து போட்டோ பிடிக்கிறேன், அவ்வளவு எளிமையான மனிதர். அவர்கிட்ட பிடிச்சது எந்த ஒரு துணை இருந்தாலும் அவரால் சாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. அஜித்தை பார்க்கும்பொழுது அது ஒரு தனி கம்பீரம்ங்க. எந்த ஒரு உதவியும் தேவையில்லை, அது நிற்கும்.